அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்பிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இரண்டாம் குத்துபாவில் குடும்ப வாழ்வில் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு செய்திகளை சொல்லி இந்த குத்துபா உரையை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு நல்ல மனைவி என்றால் யார் என்ற கேள்வி கேட்கப்படுகிறது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ அவளை பார்த்தால் அவள் உன்னை மகிழ்விப்பாள். பார்த்தால் மகிழ்விப்பாள் என்றால் தோற்றத்திலும் சுபாவத்திலும் பார்த்தால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய விதத்தில் நடந்து கொள்வது ஒரு நல்ல மனைவியினுடைய லட்சணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ரெண்டாவது, நீ ஏவினால் அவள் கட்டுப்படுவாள். இப்போ கணவன் சொன்னால் மார்க்கத்துக்கு முரணில்லாத விஷயமாக இருந்தால் அதில் கணவனுக்கு கட்டுப்படுவது மனைவியினுடைய கடமையாகும். அது கணவனுக்கு கட்டுப்படுவதில் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நாங்கள் கட்டுப்படுவதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது ஒரு பெண் 5 நேர தொழுகையை சரியாக தொழுது, ரம்லானுடைய நோன்பை நோற்று, ஹராம் ஹலால்களை பேணி கணவனுக்கும் கட்டுப்பட்டால் சொர்க்கத்தின் 8 வாசல்களையும் அல்லாஹு தாலா திறந்து எந்த வாசல் வழியாக வேண்டுமானால் நீ சொர்க்கம் செல்லலாம் என்று கூறுவான் என்கிற கருத்தில் நாங்கள் ஹதீஸ்களை பார்க்குறோம். இந்த அடிப்படையில் கணவனுக்கு கட்டுப்படுதல் என்கிறது சிறந்த மனைவியினுடைய அடையாளமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. மூணாவது, நீ வாக்களித்தால் அவள் நிறைவேற்றுவாள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. கணவன் வாக்களித்தால் மனைவி நிறைவேற்றுவாள் என்று சொன்னால் கணவனுடைய வாக்கை நிறைவேற்றுவதற்கு மனைவி துணையாக இருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு கணவர் தன்னுடைய சகோதரர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறார். சகோதரியுடைய பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறார். இப்போ ஒரு கணவன் தன்னுடைய மருமகளுக்கு அல்லது நானாட பிள்ளைக்கு நான் உங்களுக்கு படிப்புக்குரிய ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் மனைவியினுடைய சப்போர்ட் தேவை அதை நிறைவேற்றுறதுக்கு. இந்த நேரத்தில் மனைவி அவங்க பிள்ளைய பார்த்தா நம்ம பிள்ளைய யார் பார்க்குறது, இப்படியே நீங்கள் உங்கள் குடும்பத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நச்சரிக்க ஆரம்பித்தால் கணவனால் அந்த வாக்கை நிறைவேற்றலாம் போகும். கணவன் தன் குடும்பத்துக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றவில்லை என்றால் கணவன் அவமானப்பட வேண்டி வரும். அப்போ இந்த கட்டத்தில் ஒரு மனைவியை பொறுத்தளவில் கணவனுடைய வாக்கை நிறைவேற்றுதல். சில நேரம் அவங்க பள்ளிக்கு ஒரு ஹதியா தாரதா சொல்லலாம், ஏதாவது ஒரு சொத்தை வக்குவு செய்யறன்னு சொல்லலாம். மனைவி டிஸ்டர்பாக அமையக்கூடாது. இந்த விஷயத்தை கணவனுடைய வாக்கை நிறைவேற்றுவதற்கு மனைவி துணை நிற்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒரு கணவனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது துத்திமுஹா இதா தயிம்த, நீ உணவு உண்கிற போது அவளுக்கும் நீ உணவு கொடுக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்கிறாங்க. ரெண்டாவது, தக்ஸுஹா இதக்தசைத்த, நீ புத்தாடை அணிகிற போதெல்லாம் உன் மனைவிக்கு நீ புத்தாடை கொடுக்க வேண்டும். இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. மூணாவது, அவளை கேவலப்படுத்தி நீ ஏசக்கூடாது. அங்க அடையாளங்களை சொல்லி கேவலப்படுத்தி அவமானப்படுத்துகிற விதத்தில் நீ அவளுக்கு ஏசக்கூடாது. வலா தஹுஜுர் இல்லா ஃபில் பைத், மனைவி மீது கணவனுக்கு சில நேரங்களில் வெறுப்பும் கோபமும் வரலாம். அந்த வெறுப்பையும் கோபத்தையும் வீட்டை தவிர வேறு எந்த இடத்துலையும் வெளிக்காட்டக்கூடாது. ஏன்னா பெண்களை பொறுத்தளவு அவங்க அடுத்தவங்களுக்கு முன்னால் நான் நல்லா சந்தோஷமாக இருக்கிறேன், என் கணவன் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறார், இப்படி காட்டிக்கொள்ள விரும்புவாங்க. அதுதான் நல்ல பண்பும் கூட. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் வெளியே காட்டிக்கொண்டிருக்கக்கூடாது. அதை அவங்க உடைச்சிடக்கூடாது. அது அவங்களோட கௌரவத்தை பாதிக்கிற விஷயமா அமையும். அவங்கள அடுத்தவங்களுக்கு முன்னால் குறை சொல்வதோ திட்டுவதோ ஏசுவதோ அவங்களுடைய தன்மானத்தை பாதிக்கிற விஷயமாக அமையும். பொதுவாக மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்தான் பெண்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு நடக்கிறதுங்கிறது. அவங்களோட உணர்வுக்கு நாங்கள் இடம் கொடுத்தால், அவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு நாங்கள் இடம் கொடுத்தால் அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அடுத்தவருக்கு முன்னால் அவங்கள குறை சொல்லக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடாது. அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டளை தான் வலா தத்ரிபில் வஜ்ஹ, ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக அடிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தாலும்
முகத்தில் அறையக்கூடாது. இது மார்க்கம் ஹராமாக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக எங்களுக்கு நாங்கள் ஹதீஸில் பார்க்குறோம். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்கள் பெண்கள் மனைவிமாரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும், மனைவிமார் ஆண்கள் விஷயத்தில் கணவன்மார் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த வார்த்தையினூடாக சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குத்பாவுடைய நேரம் என்கிறது மிகவும் சுருக்கமான நேரம். இந்த சுருக்கமான நேரத்தில் குடும்ப வாழ்வை நாங்கள் மகிழ்ச்சியாக அமைத்துக் கொள்வதாக இருந்தால் அடிப்படையாக எங்களிடத்தில் தேவையான இந்த விஷயங்களை சுருக்கமாக நான் சொன்னேன். இந்த குடும்ப வாழ்க்கைக்குள் அதாவது தன்மான பிரச்சனை, கௌரவ பிரச்சனை இவற்றை நாம் கொண்டு வராமல், வீணான சந்தேகங்கள் சர்ச்சைகளை நாங்கள் கொண்டு வராமல், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து கொண்டு பாசத்தோடு ஒருவரை ஒருவர் அணுகக்கூடிய ஒரு பக்குவமான குடும்ப வாழ்க்கைக்கு நாம் வர வேண்டும். அப்படியான ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான குடும்பத்தில் தான் நல்ல சந்ததிகள் உருவாகுவாங்க, நல்ல மன வளர்ச்சி உள்ள பிள்ளைகள் உருவாகுவார்கள். அதன் மூலமாகத்தான் ஒரு நல்ல சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கலாம். கணவன் மனைவி ஒவ்வொரு நேரமும் பிரச்சனையாகவும் சண்டையாகவும் சச்சரவுமாக இருந்தால் அந்த சூழலில் வளரக்கூடிய பிள்ளைகளும் வன்முறை நாட்டம் உள்ளவர்களாகவும், பிரச்சனைகளை சண்டைகள் மூலமாக தீர்த்துக் கொள்கிறவர்களாகவும், இணங்கி போகாதவர்களாகவும், விட்டுக் கொடுக்காதவர்களாகவும் ஆகுவார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய சந்ததிகளை நாங்கள் சரியாக அமைத்துக் கொள்வதற்காகவும், அல்லாஹ் தந்த இந்த வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக கழிப்பதற்காகவும், குடும்ப வாழ்வில் கணவன் மனைவிக்கு என்று இருக்கக்கூடிய உரிமைகளை புரிந்து கொண்டு எங்களோட கடமைகளை நாங்கள் செய்கிற அதே நேரத்தில் அடுத்தவருடைய உரிமைகளை மதித்து வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. குர்ஆன் சுன்னாவை முறையாக படித்து அதன் அடிப்படையிலே எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.